Club என்பது வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எடுத்து we're doing a lot of interesting work for the sake of society, and I think you have been so instrumental because எங்க முதலாவது எடிஷனுக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்டா வந்தீங்க. மீண்டும் இங்க உங்களை வரவேற்று நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். You are our chief guest for the first edition, and I think today what we're going to do, ladies, is we're going to give the gift of hearing to so many kids who love to hear the call of their parents, who love to hear the music, the chirping of the birds. Just imagine for a second that you can't hear a thing in the world. Just pause for a minute and pay attention to the kind of suffering it could have been for the children. And I think Dr. Mohan Kameshwaran and Dr. Ranjit, along with the Good Deeds Club, are going to make something really phenomenal happen today. And last but not the least, I must thank Yennoda Akka, Yennoda Sagodari, Indra Kameshwaran, because நம்ம ரெண்டு பேர் இதை பற்றி ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம். அதுக்கான ஃபண்டிங், அதுக்கான அமைப்பு என்கிட்ட அமைஞ்சிருக்கு. ஸோ இத்தனை பசங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உங்களையும் நான் பாராட்டேன். ஆல் மை மெம்பர்ஸ், உமா, கவிதா, ரேணு, அமூல்யா. உலக மாற்றுத்திறனாளி வாரத்தை ஒட்டி டாக்டர் மோகன் காமேஸ்வரன், டாக்டர் ரஞ்சித், மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவர்களோட இணைந்து குட் டீட்ஸ் கிளப் என்ற ஒரு பெண்களோட அமைப்பு, என்னோட தலைமையிலான பெண்களின் அமைப்போட சேர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஹியரிங் எய்ட்ஸ், அது வந்து 18 குழந்தைங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு ஹியரிங் எய்ட்ஸ் கொடுத்துருக்கோம். காது கேட்காது வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா நம்ம அவங்க பார்க்காம அவங்களுக்கும் வாழ்க்கையில வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டாக்கி கொடுக்கறது டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா நான் பாக்குறேன். ஸோ நாங்க வந்து ஏதாவது ஒரு தொண்டு இந்த மாதம் பண்ணணும்னு நினைச்சப்போ, அதுவும் வேர்ல்ட் டிசபிலிட்டி வீக்கா இருக்கும்போது ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஹியரிங் எய்ட்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சோம். இந்த காது கேட்காத குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்கறது வந்து நாங்க செய்யறதும் ஒரு தொண்டு தான். ஆனா பெற்றோர்களுக்கு முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது காது கேட்காம அந்த மாதிரி ஏதாவது டிசபிலிட்டின்னு சொல்ற விஷயம் இருந்ததுன்னா, நீங்க அது வந்து குழந்தைங்க வந்து தோத்து போற மாதிரி நீங்க நினைக்க கூடாது. இவங்களுக்கு உலகத்துல வாழ எங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவங்களுக்கும் அதே உரிமை இருக்கு. அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து சமுதாயத்துல அவங்களை வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அந்த முறையில, அந்த அடிப்படையில, அந்த ஒரு தாட் ப்ராசஸோட நாங்க ஹியரிங் எய்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பிகாஸ் அவங்களோட அடுத்த வருகின்ற காலத்துல அவங்க வெற்றி பெறலாம். அதனாலதான் இந்த ஹியரிங் எய்ட் இனிஷியேட்டிவ் நாங்க எடுத்து பண்ணோம். மொத்தமா 18 குழந்தைங்களுக்கு வந்து ஹியரிங் எய்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 30 ஹியரிங் எய்ட்ஸ் நல்ல வேர்ல்ட் கிளாஸ், உலகம் தரம் இருக்கிற ஒரு நல்ல ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் மேட்ச் பண்ற ஹியரிங் எய்ட்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். சப்தரா ரெட்டி சொன்ன மாதிரி இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒன்று வாரம் உலக அளவில். அதுல வந்து இந்த குட் டீட்ஸ் கிளப் அப்படிங்கிற இந்த பெண்கள் வந்து அமைப்பு இன்னைக்கு வந்து 30 ஹியரிங் எய்ட்ஸ், அதுவும் டாப் கிளாஸ் ஹியரிங் எய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து ஒரு மறுவாழ்வு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹியரிங் எய்ட்னால அவங்க காது கேட்கறது மாத்திரம் இல்லை,
அவங்களுடைய மொழி வளர்ச்சி, அவங்களுடைய அறிவு வளர்ச்சி எல்லாமே செவி வழிதான். ஸோ இந்த ஒரு சின்ன செயல்னால அந்த குழந்தையினுடைய எதிர்காலமும் மாறும், குடும்பத்தினுடைய எதிர்காலம் மாறும். நாளைக்கு வந்து இந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு டாக்டராவோ, ஒரு சயின்டிஸ்டாவோ, ஒரு லாயராவோ ஆகக்கூடிய வாய்ப்பு. ஆக இது ஒரு 1000 காலத்து பயிர். இவங்க இன்னைக்கு செஞ்சிருக்கிற இந்த செயல்னால 18 குடும்பங்களுக்கு பெரிய நன்மை. இது மேல மேல இது மாதிரி செயல்கள் நடக்கணும்னு நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அதாவது காது கேளாண்மைக்கு முக்கியமான காரணங்கள்னு பாத்தீங்கன்னா பிறவி ஊனம் தான் முக்கியமான காரணம். அதுல வந்து மெயினா நம்ம ஊர்ல காரணம் என்னன்னா உறவுமுறை திருமணம். ஸோ அது கூடிய வரைக்கும் உறவுமுறை திருமணத்தை தவிர்த்தாலே பல குழந்தைகளுக்கு நல்லது அது. ஏன்னா உறவுமுறை திருமணத்தினால அடுத்த தலைமுறை பாதிப்பு ஏற்படும். அதை நம்ம தவிர்க்கணும்.